அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வந்த நாளை அவன் இன்னும் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். மழை பெய்து கொண்டிருந்தது. மருத்துவமனை வாசலில் நின்று கொண்டிருந்தபோது, "சாரி, we couldn't save her" என்று மருத்துவர் சொன்ன அந்த ஒரே வரி அவனுடைய வாழ்க்கையின் மீதி உயிரிருந்தும் இல்லாமல் போனது. அவள் உடலை கூட அவன் பார்க்கவில்லை. பார்க்க முடியாத மாதிரி சிதைந்திருக்கு என்று சொன்னார்கள். வருடங்களும் ஓடியது. காலம் அவனை சமாதானப்படுத்தி குடும்ப வாழ்க்கைக்கு தள்ளியது. "உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்பா" என்ற வசனம் தினமும் வீட்டிலே ஒலித்தது. அவனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இப்போது அவன் கணவன், ஒரு அமைதியான மனைவி, ஒரு அமைதியான வீடு. ஆனால் அந்த அமைதிக்குள் அவளின் பெயர் மட்டும் தூங்கவே இல்லை. அவளை நினைத்து அழுவதில்லை, ஆனால் அவளை நினைக்காத நாளும் இல்லை. அந்த நாள் ஒரு சாதாரண நாள்தான். ஆபீஸ் ப்ராஜெக்ட் விடயமாக வெளியூர் ஒன்றுக்கு சென்றிருந்தான். வேலை முடிந்து திரும்பும்போது பஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள டீ கடையின் அருகே காரை நிறுத்திவிட்டு டீ குடித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் அவனை கடந்து யாரோ நடந்து செல்வதை கவனித்தான். அவன் இதயம் ஒரு வினாடி தடைப்பட்ட போல் உணர்ந்தான். "இல்ல, இருக்காது" என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டாலும் கால்கள் பின்தொடர ஆரம்பித்தது. அந்த உருவம் திரும்பியது. அந்த முகம் அவனின் உலகத்தில் ஒரு பூகம்பம் வந்தது போல் இருந்தது. மாயா. அதே கண்கள், அதே பார்வை, சற்றும் மாறாத முகம். அவன் கால்கள் தளர்ந்து நிற்கக்கூட முடியாமல் தடுமாறினான். வாயிலிருந்து சத்தம் கூட வரவில்லை. அவள் அவனை பார்த்ததுமே அந்த நொடி உறைந்து போனாள். மாயா அருகே வந்து, "நீ எப்படி இங்க?" அதிர்ச்சி அவனை பலமாக அடித்து போன்றிருந்தது. அவள் இறந்தாள் என்று நம்பி வாழ்ந்த ஆண்டுகள் எல்லாம் ஒரே நொடியிலே பொய்யானது. நீ நீ இறந்துட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி மாயா?" என்று நடுங்கிய குரலில் அவன் கேட்டான். அவள் சிரிக்கவும் இல்லை, அழவும் இல்லை. அவங்க சொன்னது பொய். அவனுக்கு 1000 கேள்விகள் எழுந்தன. "ஏன்? எதுக்கு? அப்புறம் ஏன் என்ன பார்க்க வரல?" அவள் கண்களில் வேதனை தெரிந்தது. "நான் உயிரோட இருந்தாலும் உன் வாழ்க்கையில நான் இறந்தவதானே" என்று சொன்னாள். அவன் குரல் உடைந்தவாறு, "நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்" என்று உண்மையை சொன்னான். அவள் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. "தெரியும்" என்று அமைதியாக சொன்னதும் அவன் நிமிர்ந்து பார்த்தான். "எல்லாம் தெரியும். உன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. அதனால்தான் நான் உன்னை தூரத்துல நின்னு கூட பார்க்க கூடாதுன்னு இந்த ஊருக்கு வந்துட்டேன்." அவன் மனசுக்குள் ஒரு சண்டையே உருவானது. ஒரு பக்கம் இறந்தவள் என்று நினைத்த காதலி, மற்றொரு பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் மனைவி. "அப்புறம் என்ன, சந்தோஷமா இருக்கதானே, அது போதும்" என்றாள் மாயா. அவன் பதில் பேச முடியவில்லை. மௌனமாக இருந்தான். அந்த மௌனம்தான் அவனுடைய பதிலானது. "சரி, நான் கிளம்புறேன்" என்று அவள் மெதுவாக திரும்பி நடந்தாள். அதை பார்த்து நின்று கொண்டிருந்தான். சில அடிகள் நடந்த பிறகு, "மாயா, நில்லு. எதுக்கு இறந்துட்டேன்னு பொய் சொன்ன? அத சொல்லிட்டு போ" என்றான். "நான் இறந்துட்டேன்னு சொல்ல சொன்னதே என் அப்பா அம்மா தான், அதுவும் உன் உயிரை காப்பாத்ததான்" என்றதும் அவன் கண்களில் அதிர்ச்சி. "என்ன சொல்ற? புரியல" என்றான். அவள் கண்களை தாழ்த்தி கொண்டு, "ஜாதகத்துல நாங்க கல்யாணம் பண்ணா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வீட்ல சம்மதிச்சாலே உயிர் ஆபத்து எப்ப வரும்னு தெரியாதுன்னு சொன்னாங்க" என்றாள். "அதெல்லாம் மூட நம்பிக்கை, இன்னுமா அத நம்புறாங்க" என்று சிரித்தவாறு கூறினான். "இப்படி நானும் சொல்லிதான் சிரிச்சேன். ஆனா அன்னிக்கு நடந்த விபத்துல சின்ன காயத்தோட தப்பிச்சது கடவுள் பாக்கியம். நான் உன்னை தள்ளி விடலன்னா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஜோசியரே நேரா வந்து சொன்னாரு. அவர் சித்தப்பாதான். சொன்னது நடந்திருக்கு. ஏனோ கடவுள் காப்பாத்திட்டாரு. 2 பேரும் நல்லா இருக்கணும்னா ஒரு முடிவெடுங்க" அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு என்று கண் கலங்கினாள். அவள் மௌனம் கண்களில் கண்ணீர் துளிகளை வெளியேற்றியது. "உன்னை காப்பாத்த நான் இறந்தவளாகவே இருக்கட்டும்னு முடிவு பண்ண. அததான் அவங்களும் உன்கிட்ட சொன்னாங்க" என்றாள். அவன் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. "சில காதல் சேர்ந்துதான் உயிரோட இருக்கும், ஆனா ஒரு சில காதல் விலகினால்தான் உயிரோட இருக்கும்" என்று கூறி நடக்க ஆரம்பித்தாள். அப்போது அவன் அவளை தடுக்கவில்லை. அவள் போகும் வரை அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தான். இரவு வீட்டை வந்தடைந்தான். மனைவி கதவை திறந்தாள். "என்னங்க, இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க" என்று கேட்டாள். "ஆமாமா, வெளியூர் போனல்ல, அதுதான்" என்றான். "சரி, குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம்" என்று கிச்சன் நோக்கி நடந்தாள்.
அவன் அவளை பார்த்தான். இப்போ அவன் புரிந்து கொண்டான். இறந்தவள் மீண்டும் வந்தாலும் உயிரோடு இருப்பவளை இறக்கவிடக்கூடாது. அந்த இரவு அவன் தூங்கவில்லை. ஆனால் முதன்முறையாக பல ஆண்டுகள் கழித்து மனது அமைதியாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.